ஹாய் வியூவர்ஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸில் பட்டி பீஸு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சைடு பேக் பார்ட்லேயும் ஆம் ஹோலை கரெக்டாக வச்சு சைடில் எவ்வளோ உயரம் வருதுங்கிறத பார்க்குறோம். 3 இன்ச்சு உயரம் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்க்குறோம். ஊக்கப்பட்டிக்கிட்ட அது 3.5 இன்ச்சு உயரம் வருது. 3.5 இன்ச்சு உயரம் எடுத்தாச்சு. சென்டர் டாட் கிட்ட நம்ம அளவு எடுக்கிறப்ப 1/2 இன்ச்சு, 3.5லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 3 வரும். இப்போ எடுத்தாச்சு. பட்டி பீஸ் நான் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு உயரம், சென்டரில் 3 இன்ச்சு. நம்ம எத்தனை இன்ச்சு உயரம் எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிவிட்டு இப்போ 2 நல்ல பக்கத்தையும் போட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, பட்டி பீஸ் எப்படி அளவெடுத்து தைக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த வீடியோ போடுறேன், பார்த்துக்கங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு துணி சமமாக நேராக வச்சு ஏத்தலும் இறக்கலும் இல்லாமல் நேராக வச்சு தைக்கணும். தைச்சிட்டு அது திருப்பி விட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு ரெண்டு பீஸும் ரெண்டு சைடு பார்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டி பீஸ் தைச்சாச்சு.